ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மேத்ஸ் பேக்கில் நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட் டாபிக் என்னென்னா ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது. இப்போ ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும்னா நம்ம லாங் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணி ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்திருக்க நம்பர் வந்து என்னென்னா 1369. இந்த நம்பருக்கு நம்ம இப்போது ரூட் கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, நம்ம கொடுத்துருக்க நம்பர்ஸை வந்து பேர் பண்ணணும். எப்படி பேர் பண்ணணும்னா லாஸ்ட்லேருந்து, ஃபஸ்ட்லேருந்து பண்ணக்கூடாது, தப்பு. நம்ம எதுலேருந்து பண்ணணும்? லாஸ்ட்லேருந்து பேர் பண்ணணும். ஸோ இது ஃபர்ஸ்ட்டு இது ஒரு பேர் பண்ணிக்கிறோம், இது ஒரு பேர் பண்ணிக்கிறோம். ஸோ இது பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டெப் என்னென்னா, நமக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு பேர் எடுத்துக்கிறோம். இதுக்கு வந்து ஸ்கொயர் ரூட், நம்ம ஸ்கொயர் நம்பர்ஸ் சொல்லி பார்க்கணும். நமக்கு தெரியும் ஸ்கொயர் நம்பர்ஸ் 1 1 is 1, 2 2s are 4. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எழுதி வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 4 4s are 16, 5 5s are 25. இந்த மாதிரி நமக்கு எவ்வளோ வேணுமோ அது வரைக்கும் எழுதி வச்சுக்கலாம். இப்போது நமக்கு ஃபஸ்ட்டு பேரில் என்ன கொடுத்துருக்கு? 13. அப்போ 13 வந்து எந்த ரேஞ்சுக்குள்ளே வருதுன்னு நம்ம பார்க்கணும். 9 to 16. ஓகேவா? அப்போ நம்ம 16 வந்து கிரேட்டர் நம்பர், அது எடுக்கக்கூடாது. அதை விட சின்ன நம்பர் என்னது? 9. ஸோ நம்ம இதை தான் எடுத்துக்கணும். அப்போது எந்த டேபிள்? தேர்ட் டேபிள். 3 and 3. 3 3s are 9. இங்கே என்ன பண்ணணும்? நார்மல் சப்ட்ராக்ஷன் தான். சப்ட்ராக்ட் பண்ணால் எவ்வளோ வரும்? 4. ஓகே, நம்ம நார்மல் டிவிஷனில் என்ன பண்ணுவோம்னா ஒரு டிஜிட்டாக நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் கீழே கொண்டு வருவோம். ஆனால் இங்கே என்ன பண்ணக்கூடாதுன்னா ஒரு டிஜிட் கொண்டு வரக்கூடாது, நம்ம எடுத்த பேர்ஸை கீழே கொண்டு வரணும். ஸோ ஃபஸ்ட்டு பேரை கீழே கொண்டு வரும். அப்போ வந்து 469. இதுதான் செகண்ட் ஸ்டெப். அடுத்த ஸ்டெப் என்னென்னா, நம்ம என்ன ஸ்கொயர் டேபிள் எடுத்திருக்கோமோ, என்ன நம்பர் எடுத்தாலும் அதை 2ஆல் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணணும். 3 2s are எவ்வளோ? 6. இதுதான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எழுதணும். இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த 6 பக்கத்தில் ஒரு நம்பர் போடணும். அதே நம்பரை தான் நம்ம மேலே சப்ஸ்டியூட் பண்ணணும். நம்ம இந்த 2 டிஜிட் நம்பர், இந்த நம்பர், இந்த ரெண்டை மல்டிப்ளை பண்ணால் எக்ஸாக்டாக இந்த நம்பர் ஆன்சர் வரணும். அப்படி இல்லைன்னா இதுக்கு பிஃபோர் ஆன்சர்ஸ் வரலாம், ஆனால் இதோட அதிகமாக போகக்கூடாது. இவ்வளோதான் ரூல். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே வந்து என்னதில் எண்ட் ஆகுது? இது 9 முடியுது. அப்போ நம்ம சொல்லி பார்க்கும்போது ஸ்கொயர் டேபிள்ஸில் 9ஆல் எண்ட் ஆகிற நம்பர்ஸை சொல்லி பார்க்கணும். எந்தெந்த நம்பர்ஸ் வந்து எண்ட் ஆகும்? 1 3 3s are 9. அடுத்து நம்ம எழுதிட்டு வந்தோன்னா 6 6s are 36. 9 எண்ட் ஆகலை. அடுத்து 7 7s are 49. ஓகே, இப்போ இது வந்து எதில் எண்ட் ஆகுது? 7 வந்து 9ல் எண்ட் ஆகுது. அடுத்து 8 8s are 64, 9 9s are 81, 10 10s are 100. ஃபஸ்ட்டு நம்ம இது வரைக்கும் மட்டும் எழுதி வச்சுக்கலாம். இப்போ வந்து நமக்கு ரெண்டே நம்பர்ஸ் தான் வந்து 9ல் எண்ட் ஆகுது. ஒன்று வந்து 3 3s are 9, இன்னொன்று 7 7s are 49. இப்போ 3 போட்டோன்னா பக்கத்தில் போட்டு மல்டிப்ளை பண்ணலாம். 63 இன்ட்டு இந்த 3. இங்கேயும் 3 அதே நம்பர் தான் நான் இங்கே யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி சொன்னேன், இங்கே எதை யூஸ் பண்ணுறோமோ அதே தான் இங்கேயும் யூஸ் பண்ணணும். மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ஆன்சர் வரணும். இப்போ மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு 189 தான் வருது. இதோட டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அதனால் நம்ம இது வந்து சின்ன நம்பர் ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்து வந்து நம்ம இந்த நம்பருக்கு வரலாம். 7 7s are 49. இது வருதா? இப்போ நம்ம அதே மாதிரி அப்போ 67 இன்ட்டு அதே 7 இங்கே போடணும். இப்போ 7 7s are 49, 4 6 7s are 42 + 4 46. இப்போ கரெக்டாக இதே ஆன்சர் வந்துருச்சா? இப்போ 67 இங்கேயும் 7. அப்போ 4690. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1369ஓட ஆன்சர் என்ன வருது? 37. இந்த மாதிரி ரிமைண்டர் 0 வர வரைக்கும் நம்ம இதை போடுவோம். ஓகே, ஸோ இதுதான் ரூட் 1369ஓட ஆன்சர் 37. ஓகே, இப்போ நீங்கள் வந்து புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் இதில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள், ரூட் ஆஃப் 1521. இதோட ஆன்சர் என்னன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.